இப்போ ஊருங்களில் பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் தும்பைப்பூ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும் தானாகவே. இது வந்து மருத்துவ குணம் உள்ளது, நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே சளிக்கு, நெஞ்சு சளி, தொண்டைக்கட்டு அதுக்கெல்லாமே கஷாயம் மாதிரி இந்த இலையை வச்சு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். நல்லா சளி இறங்கும். அதே மாதிரி விஷக்கடின்னு சொல்லுவாங்க, ஏதாவது பூரா தேள் பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சிருச்சுனாக்கா விஷக்கடி மாதிரி வீங்கி தடிச்சிரும். அது மாதிரி டைமில் கூட இதை அரைச்சி வச்சு அந்த இடத்துல அப்படியே தேய்ச்சி விட்டாக்கா சரியாயிடும்பாங்க. இல்லைனாக்கா அரைச்சி மிளகு, ஒரு 2-3 மிளகும் இந்த இலைங்களில் கொஞ்சமும் கழுவிட்டு வச்சு அரைச்சி குடிச்சிட்டோன்னாக்கா அந்த விஷம் வந்து வாமிட்டிங்காக வந்துடும், வாந்தியாக வந்துடும், வெளியில் வந்துடும். அதுக்கும் யூஸ் பண்ணலாம். வேறு, இலை, பூ எல்லாமே யூஸ் ஆகும். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊருங்களில் பறித்து உக்காந்து ஒவ்வொரு செடிக்கிட்டேயா போய் உட்காந்து தேன் உறிஞ்சுவோம். அப்படியே அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள் நம்மளுக்கு கிராமத்துங்களில். தும்பையிலே 2-3 வகை உண்டு.